இந்த மதுரையின் பகுதியில் மண்ணிலே நடைபெறுகிற புரட்சி தலைவர் புகழ் பாடுகின்ற இந்த பிறந்த ஆண்பிற்கினிய மாவட்ட பொருளாளர் போற்றக்கூடிய அருமை தம்பி குமார் அவர்களே, டாக்டர் சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் மேயர் அன்பு சோழர் திரவியம் அவர்கள், அன்பு சகோதரி சண்முகவல்லி அவர்களே, மகளிரணியுடைய மாவட்ட செயலாளர் ஆர்மி சகோதரி சுகந்தி அசோக் அவர்களே, இளைஞர் இளமென்கள் பாசனுடைய மாவட்ட பாலமுருகன் அவர்களே, தம்பி கேபிள் பாலசுப்ரமணியம் அவர்களே, தம்பி கதிரவன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, ஆண்பிக்கினிய எஸ்பி சண்முக சுந்தரம் அவர்களே, ஆர்மி தம்பி சாந்த சுரூபன் அவர்களே, தம்பி சிறப்பித்திருக்கின்ற அன்பு சோதர்கள், மகளிரணி நிர்வாகிகள் துர்கா ஜெயராம் அவர்களே, பிரேமா அவர்களே, வசுந்தரா, விஜய், கலைவாணி, தனசேகரன், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மாரீஸ்வரி, சாந்தி, வேணி, சாந்தி, மாலா, முத்துலட்சுமி, வசுந்தரா ஆகிய சகோதரிகளே, ஆனந்த், பாக்கியராஜ், பெருமாள், ஆண்பிற்கினிய காத்தாடி கணேசன், அந்தோணிராஜ், ராஜேந்திரன், செல்லப்பாண்டி, சேஷாத்திரி, அருண் பாண்டி, கேசவன், கொடிமுத்து, குமரேசன், ரஞ்சித், முகமது மிக சிறப்பாக தொடங்கியிருக்கிறோம். பூமலை தூவி பொன்மசந்தம் வீசுகிற தலைவர் பாடத்தில் வர்ற மாதிரி பூமலை பொழிந்து இன்னைக்கு நம்ம தலைவருடைய பிறந்த நாள பெருவிழாவை மிக சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடி இந்த நல்ல வேளையில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற மேற்கு தொகுதியுடைய கழக நான் தான் மீனாட்சி தலைமை கழக பேச்சாளர், கொஞ்சம் கூடுதலாக பேசுப்பா. நீ பேசி 15 நிமிஷம் தான் ஆகிருக்கு, ஒரு அரை மணி நேரம் ஆச்சும் பேசுங்க, உனக்காக மழையே விட்டுருச்சு, பேசுப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன தலைவர் வரலாறு சொல்லிட்டு இருக்க, தலைவர் வரலாறு தெரியாதவர்களாகி நம்ம இருக்கோம், தெரிஞ்சுக்கா தெரியலையா அதான் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். தலைவரை பற்றி அறியாதவர்கள் கிடையாது. மதுரை என்றாலே தலைவருக்கு பிடித்தமான ஊர் மதுரை. இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் மதுரை மாவட்டம் தான் புரட்சி தலைவருக்கும் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி பிடித்தமான மாவட்டம். அவர் விரும்பிய மாவட்டம் இதுதான். அம்மா அவர்கள் விரும்பி நின்ற மாவட்டம் மதுரை மாவட்டம் தான். போடி நாயக்கனூர் முத அரசியல் பணியை தொடங்கின்ற போடி தொகுதியில் தான் நின்றாங்க. அப்ப அதெல்லாம் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம். அப்புறமேல் தான் அம்மா வந்து தேனி மாவட்டம் பிரிச்சாங்க. அதே மாதிரி தலைவரும் நின்றது ஆண்டிப்பட்டி, முதல் அருப்புக்கோட்டை, அப்ப நம்ம மேற்கு தொகுதி, இதுலதான் நின்றாங்க. தலைவர் விரும்பியது மதுரை. அதனால்தான் உலக தமிழ் மாநாட்டை இங்கே நடத்தினார். நிறைவேற்றவில்லை அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒரு நகரசபை போலதான் இருந்தது. எங்க பார்த்தாலும் குண்டு பல்புகள் தான் இருக்கும். குடிக்க தண்ணீர் இருக்காது மக்களுக்கு. லாரியில வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பிளாஸ்டிக் குடம்லாம் கண்டுபிடிக்காத நேரம், பிளாஸ்டிக் குடம் கண்டுபிடிக்காத நேரம், குடங்களை வச்சுதான் சண்டை பிடிக்கணும். பார்த்தேன் முட்டி மோதி தாய்மார்கள்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தார். அதை அறிந்துதான் புரட்சி தலைவர் 1500 MLD தண்ணீர் மதுரை மக்களுக்கு, அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் 10 லட்சம் பேர், 5 லட்சம் மக்கள் அன்னைக்கு இருந்தார்கள். அந்த 5 லட்சம் மக்கள் 10 லட்சம் பெருக்கை ஏற்பட்டாலும் குடிநீர் பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆற்று மூலமாக 700 MLD 800 MLD வந்து பைப்பு மூலமாக கொடுப்பதற்கு ஆணை பிறப்பித்தார். 2015 வரை அதை சட்டம் போட்டிருந்தார் புரட்சி தலைவர். வாரியர் அணையிலிருந்து இவ்வளவு தண்ணீர் எடுக்கணும். அப்ப தலைவர் மேற்கு தொகுதி MLA தன்னுடைய தொகுதி மக்கள் மட்டுமல்ல மதுரை மக்களுக்கும் செய்யணும்னு சொல்லி பாசம் கொண்டவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வருகிற குடிநீர் தங்குதடையின்றி கிடைக்கணும் என்பதற்காக அம்மாவர்கள் உயர்மட்ட தொட்டி, நீர்மட்ட தொட்டியை கட்டி கொடுத்து
ஏறத்தாழ 42 இடங்களில் உயர்மட்ட தொட்டியை கட்டி கொடுத்து எல்லா இடங்களும் சீராக தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அதுக்கடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தலைவர் அம்மா வழி நம்முடைய கழக பொதுச் செயலாளர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்களுடைய தோழனாக இன்னைக்கு இருக்கிற நாளைய மக்களின் முதல்வராக காட்சி ரூபாயில முல்லை பெரியார் அணையிலிருந்து 100 வார்டுகளுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கின்ற அந்த திட்டத்தை கொடுத்ததோடு 2023 அது நிறைவேறும் என்ற சட்டத்தை போட்டார். அதுக்காக நிதியை ஒதுக்கினார். உடனடியாக நிதியை ஒதுக்கி கொடுத்து அந்த பணி விரைவாக ஒவ்வொரு இல்லத்தரசியும் இனிமேல் வீட்டுக்கு வர வேண்டாம், கழிவு நீரை கலக்காத சுத்தமான குடிநீர் கிடைக்கிற வழிவகை செய்தவர் நாம் புரட்சி தமிழர் எடப்பாடி. பெற்றுக் கொடுத்தவன் நான், இந்த மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த ஆட்சியில விடியல் தருவோம் சொன்னாங்க. விடியல் தருவோம் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, என்ன விடியலை கொடுத்திருக்காங்க? ஏமா விடியல் கிடைச்சிருக்காமா? கிடைச்சிருக்கா? 140 ரூபாய் வித்த அரிசி இன்னைக்கு 160 ரூபாய் 170 ரூபாய்க்கு என்னத்தான் எண்ணெய் விலை கூடி போச்சு, பருப்பு விலை கூடி போச்சு. சண்டாளத்தை ஆட்சிக்கு வந்தது. மின் கட்டணத்தை ஏத்த மாட்டோம் சொன்னாங்க. 3 முறை ஏத்திட்டாங்க. 3 முறை ஏத்திட்டாங்க. நீங்க ஆட்சிக்கு வரும்போது எப்ப மின்சாரம் வரும், எப்ப மின்சாரம் போகும் நிலை இருக்குது. இவங்க அப்பா ஆட்சி 2006 இருந்து 2011 வரை ஆட்சியில் இருந்த திமுக இருந்த தமிழகத்தை உருவாக்கி சென்றார்கள். ஆனா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார், தடையற்ற மின்சாரம் தமிழக மக்களுக்கு கிடைக்கும் என்று சவால் விட்டார், சொன்னார்கள். அதே மாதிரி தடையற்ற மின்சாரம் கிடைக்க அம்மா அவர்கள் செய்ய அது மட்டும் செஞ்சாங்கன்னா அனைத்து குடும்பங்களுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா. கொடுத்தாங்களா இல்லையா? எல்லா வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம். ஆமா, இந்த மாதிரி செஞ்சவர் நம்ம அம்மா. அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடி. இன்னைக்கு தமிழகத்துடைய மக்களுடைய இந்த ஆட்சி, இந்த கட்சி அதிமுக ஆட்சி இருக்கும் வரை 31 ஆண்டுகள் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது. சட்ட ஒழுங்கு பேணி காப்பாற்றப்பட்டது. காவல்துறை கண்ணியம் காப்பாற்றப்பட்டது. காவல்துறை காட்சி சட்டக்காரர்கள் மரியாதை மிக்கவர்கள். அவர் அரசு துறை அவர் சட்டத்தை ஒழுங்காக கவனித்தால்தான் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் நினைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடி. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தலைமை காவலரையும் இன்னைக்கு பார்த்தா அவங்க நாங்க பணியிலிருந்து விடைபெறுகிறோம் என்று சொல்கிறார்கள். வாணிங்க ரிட்டைர்மெண்ட் கொடுக்கிறோம் சிவகாசியில் இருக்கிற ஏற்று. நம்ம பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இன்ஸ்பெக்டர் சரவணன் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு இந்த பணியே வேணாம்ப்பா, வேண்டாம், எனக்கு போதும், எனக்கு இன்ஸ்பெக்டர் பதவியே வேணாம். இப்படியும் அதிகாரி இருக்காங்க. இங்க மதுரையில பார்த்தா இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்லாம் நீங்க என்னவோ திமுக கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாதிரி மதுரையில் இருக்கிற ஆய்வாளர்கள் இன்ஸ்பெக்டர்கள் கூட்டம் நடத்தும் போது 300 பேருக்கு மேல கூடக்கூடாது, 300 பேருக்கு மேல வரவாதுன்னு எழுதி கொடுங்க, அப்பதான் லைசன்ஸ் தருவோம் சொல்லு. ஏன் சட்டத்துல இருக்கா? ஏன்னா என்ன கூட்டப்படுற கூட்டமா, கூட்டி வர கூட்டமா? இது அதிமுக கூட்டம். நாங்க கூப்பிட கொஞ்சம் பேர் தான் கூப்பிடுவோம். மக்கள் வந்தா யாரா சொல்றது? என்ன இங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இங்க இந்த ஜெயின்புர இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு மிரட்டுகிறாங்க. இந்த மிரட்டெல்லாம் உருட்டெல்லாம் எங்கிட்ட நடக்காது. இந்த 10 வேகாது. உன்னை மாதிரி 1000 இன்ஸ்பெக்டர் பார்த்திருக்கோம். காலம் மாறும். உங்களுடைய காக்கி சட்டை ஒழுங்கா பாதுகாத்துங்க. முதல்ல ஆளுங்கட்சியில ஒழுங்கா அடக்குங்க. தமிழ்நாடே போதை மாநிலமாக திகழ்கிறது. சிறுமை முதல் பாட்டி வரை இன்றைக்கு கற்பழிக்கப்படுகிறார்கள். உண்மையா இல்லையா? பாதுகாப்பு பெண்களுக்கு நீ யாரைக்காவது பார்க்க வர்ற? எங்க கூட்டத்தில் என்ன நீ யார் உன்னை பாதுகாக்க கூப்பிட்டது?
என்ன இங்க வந்து மிரட்டுறது? நடக்கிறது எம்ஜிஆர் கூட்டம் தான். எம்ஜிஆர் பிறந்தநாள் கூட்டம். தொண்டையை தொண்டையில வைத்து வாழ்ந்தவன் என் எம்ஜிஆர். உண்டுக்கு தாத்தா காட்டியவன் பிள்ளைகள் நாங்கள். இங்க தலைவருடைய பிள்ளைகள் நாங்கள். நீ புரட்சி தமிழர் எடப்பாடியோடைய படைகள் நாங்கள். எங்களை பாக்குறியா? எங்களை மிரட்டி பாக்குறியா? ஏன்னா காவல்துறை ஆணையாளர் சொல்லியிருக்காரா? மதுரையுடைய காவல்துறை ஆணையாளர் சொல்லியிருக்காரா? அதிமுக கூட்டத்தில் இதுக்கு மேல கூட்டம் கூடக்கூடாது. அது திமுக கூட்டமா இருந்தா அவங்களுக்கு வேணா கூட்டம் வராம இருக்கும். மக்கள் வெதிக்கு போயிருக்காங்க, மனு புழுங்கி போயிருக்காங்க. ஆட்சியை அமர வைத்தோம் அப்படின்னு புழுங்கி போயிருக்காங்க. இங்க என்னன்னா காவல்துறை 2 பேரு என்னன்னா எங்களை மிரட்டுறீங்க. யார சட்ட ஒழுங்கு பாதுகாக்கின்ற வகையில் ரவுடிகளை மிரட்டு பார்த்து இருந்துக்குங்க. இங்க மட்டுமல்ல, அதே மாதிரி திடீர்னு இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காரு. நான் இந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, மதுரையில எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. உங்களை கண்டித்தே நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண வைத்து விடாதீர்கள். மதுரையிலே எழுந்தால் தமிழ்நாடே கோயிட்டு எழுந்து புரிந்து கொள் என்பதை இந்த நேரத்தில் சங்கடப்படாது. சும்மா அப்படிதான். ஏன்னா நம்மளை மிரட்டலாமா? எவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்காங்க. எங்க தலைவனுக்கு பிறந்த நாள் அழைக்காமல் வந்திருக்காங்களே. நிர்வாகிகளை அழைப்போம். நிர்வாகிகளை தான் கணக்கெடுக்க முடியாது. மக்கள் வந்தா நாங்க என்ன செய்யறது? தாய்மார்கள் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்களே. எனவே எங்களை மிரட்டார்கள். நாங்கள் காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கிறோம். 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறேன் இதே மதுரையிலே. ஆனால் எந்த காக்கி சட்டக்காரங்க நான் போன் போன பேச மாட்டேன். எந்த தவறு நான் துணை போக மாட்டேன். அப்படிப்பட்ட எங்களுடைய கூட்டத்தில் நீ எங்களை மிரட்டினா தப்பு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம தலைவர் தூங்காதே தம்பி தூங்காதே சொல்லியிருக்காரு. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி இந்த பெயர் வாங்காதே. அவர் படத்தில் தான் அந்த பாட்டு வரும். இப்பெல்லாம் படத்தில் பாட்டுன்னு தான் வைக்கிறாங்க. பாட்டால் கேட்க முடியுது, மியூசிக் தான் கேட்க முடியாது. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவரும் தானும் கெட்டார்கள். இன்னைக்கு அப்படித்தான் நாட்டை கெட்டுவேன். சில பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. இன்னைக்கு எத்தனை சட்டங்கள் இன்னைக்கு ஏற்ற வேண்டும், அதெல்லாம் நீங்க தூங்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரிதான் தலைவர் சொல்றாரு. அச்சம் என்பது மடமையடா. அண்ணா திமுக இதுதான் எங்களுடைய வேத வாக்கு. எங்க தலைவன் சொன்ன போதி பெருமை சொன்ன வாக்கு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாம திராவிட உணவடையடா. எங்களுடைய நாங்கள் அப்படிப்பட்டவர்கள். எங்களை நாங்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். மிரட்டி உருட்டுனா அதுக்கு தான் நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடம்பினர். 6 சாவு 100 சாவு. இயக்கத்துக்காக நாங்கள் இன்னுயிரையும் தரக்கூடியவர்கள் அதிமுக. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானவ காப்பு, சரித்திரம் தனியிலே நிற்கின்றார். எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. அதே மாதிரி சில ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அது ஈனம் இல்லை. இது இன்னைக்கு இருக்க காவல்துறைக்கு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, ஒரு ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்கால வரும் 26 தேர்தல், எதிர்கால வரும் என் கடமை வரும். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் சொன்னார் தலைவர். சில திருந்தாத உள்ளங்கள் சொல்லுவார் தலைவர். இன்னொன்று, ஆளும் வளரும் அறிவும் வளரும், அதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவருக்கு அதுவே பெரும் முயற்சி. ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு பிள்ளையும் செய்ய வேண்டிய கடமை. அதே மாதிரி இன்னொரு பாட்டு சொல்றது, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதர் போகலாமா.
மனிதன் போன பாதையை மறந்து கொள்ளலாம். பார்த்தீங்களா எப்படி பாருங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் செல்ல வேண்டும். அதான் எம்ஜிஆர். 32 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு தலைவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தாய்மார்கள், இன்னைக்கு பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள், 70% இளைஞர்கள் புரட்சி தலைவர் மறைந்த பிறகு பிறந்தவர்கள் இன்னைக்கு நிர்வாகியா வந்திருக்காங்க. அதான் இந்த இயக்கம். இந்த இயக்கம் என்னன்னா சாதாரண இயக்கம் இல்ல. என் தலைவன் காலத்தில் 17 லட்சம் தொண்டர்கள், அம்மா காலத்தில் 1.5 கோடி தொண்டர்கள், இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலே 2.5 கோடி தொண்டர்களை பட்ட மாபெரும் இயக்கம். தமிழகத்திலே பெரும் இயக்கம், தனிப்பெரிய இயக்கம் தான் அதிமுக. இந்தியாவின் 3வது பெரிய இயக்கம் அதிமுக. உலகத்திலேயே 7வது இடத்தில் இருப்பது அதிமுக. நாங்க சொல்ல தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது, புரிஞ்சுக்க. அது இன்னைக்கு இந்த இயக்கம் இன்னைக்கு இது போல இருக்குன்னா இதுதான் எங்க அதிமுக. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இதுதான் எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் எங்க தலைவர் சொல்லி சென்றார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்ன சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. ஒரு சரித்திரம். இந்த இளைஞர்கள் இன்றைக்கு இங்க வந்திருக்காங்க இல்லையா, தகவல் தொழில்நுட்பத்துல இளைஞர் பாசறை, இளைஞர் பாசறை, மாணவரணி இதுல இருக்கிறார்களா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சரித்திரம் இருக்கு இயக்கத்துல. இந்த இயக்கத்துல வந்தவங்க அப்படிதான் வந்தவங்க. நானும் ஒரு காலத்துல மாணவர்கள் இருந்தா வந்தவன். அப்படித்தான் இங்க இருக்கும். அந்த மாதிரி அதைத்தான் தலைவர் சொல்றார். அதே மாதிரிதான் உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடாது. நம்ம இங்க இருக்க தொண்டர்கள் நம்மளை அறிந்தா சரி, நம்ம யார் என்று காமிக்கணும். உலகத்தில் போராடாதா, உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னை வணங்காமல் நீ வாழலாம். அதுதான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நம் விசுவாசம் வேண்டும். இது நம்ம செய்யணும், நம்முடைய பாடம். சரி, நான் திரும்ப வர்றேன். 10 ஆண்டுகள் ஆட்சி என்னென்ன சாதனை கொடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும். தாய்மார்களெல்லாம் விலையில் அரிசி கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தோமா இல்லையா? அனைத்து பேருக்கும் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா விலையில் மிக்சி கிரைண்டர், மின் மிக்சி கொடுத்தோமா இல்லையா? கொடுக்கணும். மாணவ செல்வங்களாம் மடிக்கணியும் கொடுத்தோம். 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் கொடுத்தோம். அம்மா உணவு அம்மாவை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் கொரோனா காலத்தில் அத்தனை அம்மா உணவகத்திலையும் 10 மாசங்கள் விலை இல்லாமல் உணவு கொடுத்தோம். எல்லாருக்கும் வந்து சாப்பிடாம இருக்கலாம். அதெல்லாம் கழக தொண்டர்களே ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டாங்க. அதான செஞ்சோம். எத்தனை திட்டங்கள் நம்ம சொல்லிக்கலாம். மகளிர் காவல் நிலையம், பெண்களுக்கு 18 ரூபாய், கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய், 500 ரூபாய், இன்னும் 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கியது முதியோர் பென்ஷன். வணங்கமா இல்லையா? மகளிர் அந்த பணிபுரிகிற மகளிருக்கு 2 சக்கர வாகனம். இந்த மாதிரி எத்தனை திட்டங்கள் நாம் கொடுத்து கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு ஆட்சியில் வந்தாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்க மாட்டோம்னா வந்தவுடன் நீட்டுத் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்டார், ஆனா நம்ம எடப்பாடியார் கேட்டார், நீங்க நீட்டுத் தேர்வு ரத்துன்னு சொன்னீங்களே, ஏன் ரத்து செய்யல அப்படின்னு. இது என்ன தெரியும்? உடனே பதட்டம். முதலமைச்சர் சொல்றார், முதலமைச்சர் இது மத்திய அரசு தானே ரத்து பண்ணணும். நீ ஏன் போய் சொன்ன? தேர்தல் அறிக்கையிலேயே வந்த உடனே அந்த சூட்சமா எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். யார் சொன்னா? யாருப்பா சொன்னா? உதயநிதி ஸ்டாலின் செங்கல் தூக்கி காமிச்சவர். அவரு சொன்னார், சூட்சமம் தெரியும். இந்த அறிவிக்கைலாம் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியாது, நம்ம எடப்பாடியாருக்கும் தெரியாதுன்னு சொன்னார். ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, நீ 13 பேர் செத்து போயிட்டாங்க மாணவர்கள். என்னன்னா சட்டமன்றத்தில் கேட்டான், அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இது மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். இதை தெரிஞ்சவங்க நாங்க இதெல்லாம் பார்த்து தானே 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். மருத்துவ கனவை நிறைவேற்றில 5 பைசா செலவு இல்லாம இன்னைக்கு 6000 குடும்பங்கள் மருத்துவ குடும்பங்களாக டாக்டராக காட்சி அளிக்கிறார்களே. இங்கே ஒரு மருத்துவமனை இணைச் செயலாளர் இருக்கார். எத்தனை பேர் மருத்துவராக இருக்கிறார்கள்?
செலவு இல்லைங்க, 5 பைசா, 1 ரூபாய் செலவு இல்லாம போய் படித்து டாக்டராக வருகிறார். அந்த சட்டத்தை போட்டவன் ஏழை பங்காளன், விவசாயியின் தோழன், சாதாரண குடும்பத்தை பிறந்து அரசு பள்ளியிலே படித்து அரசு கல்லூரியிலே படித்து நம்முடைய உயர்ந்த நிலைக்கு வந்த முதலமைச்சர் நம் எடப்பாடி. இன்னைக்கு நமக்கெல்லாம் நிலத்தடி நீர் கூடியிருக்கும். குடிமராமத்து திட்டம் மாடக்குளம் கண்மாயை இன்னைக்கு 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக இன்னைக்கு பார்த்தா மாடக்குளம் கண்மாய் நிறைந்து இருக்கு. இதனால நிலத்தடி நீர் கூடியிருக்கு. பரநாளத்தான் இங்க 600 அடி இருக்கும், இன்னைக்கு 180 அடி 150 120 அடியில தண்ணி வந்துருச்சு. குடிமராமத்து திட்டம். அதே மாதிரி முத்துப்பட்டி, இது மட்டுமல்ல, மதுரையை சுற்றி அனைத்து நீர்நிலைகளும் வலுப்படுத்தப்பட்டது. 3 தடுப்பணைகள் கட்டணும். நம்ம ஏவி பிரிட்ஜ் அருகாமையில பெரிய பாலம் சொல்லுவோம் முன்னால, அந்த பாலம் அருகாமையில ஏவி பிரிட்ஜ் அருகாமையிலே தடுப்பணை கட்டியதன் காரணமாக அங்கிருந்து பனையூர் வாய்க்காலில் தண்ணி கொண்டு போய் நிறையாத மாரியம்மன் தெப்ப குளத்தை நிறைத்து காட்டியவர் அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். 40 ஆண்டு காலம் நிறையாது, இன்னைக்கு நிறைந்து காட்சி அளிக்கிறது. எத்தனை திட்டங்கள் நாம் சொல்லலாம். நம்ம அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் எவ்வளவு அழகான கோயிலாக மாற்றி இருக்கிறோம். இந்தியாவிலே தூய்மையான கோயில் திருக்கோயில் என்றால் 3 முறை பசுமை விருது பெற்ற திருக்கோயில் என்றால் நம்ம அருள்மிகு மீனாட்சி சுந்தரம். நீங்க வந்தீங்களே, என்ன விருது பெற்றீங்க? பசுமை மாநகராட்சி என்று மதுரை மாநகராட்சி பெயர் பெற்றது. இன்னைக்கு குப்பை மாநகராட்சி ஆயிப்போச்சு. தூங்கா நகரம் இன்றைக்கு என்ன இருக்கு? குப்பை நகரமாக மாறிவிட்டது. மதுரையில் 2 பக்கம் விரைவுச்சாலை அமைத்தும் வைகாட்டில் 4 மாசிலும் பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த சாலைகள். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா திருமநாயக்கர் வரை பாத்தீங்கன்னா அலங்கார விளக்குகள். நம்ம பெருந்தலைவர் காமராஜருக்கு 50 லட்சம் ரூபாய் மணிமண்டபம். எவ்வளவு தூரம் செஞ்சோம்? நீ இந்த 4 ஆண்டுகள் மதுரை மக்களுக்கு என்ன செஞ்ச? அனைத்து குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் சொன்ன. இன்னைக்கு எத்தனை பேர் போடுறீங்க? 1 கோடி சம்திங். அதுல சில பேருக்கு போகல. விலைவாசி என்ன ஏறி இருக்கு பாருங்க. 3 முறை மின் கட்டணம் உயர்வு. ஏற்றிக்காயா இல்லையா? வீட்டு வரி உயர்ந்துச்சா இல்லையா? உயர்ந்துச்சா இல்லையாமா? குப்பை வரி, குழா வரி, பால் கட்டணம், பலமுறை பால் கட்டணம் உயர்வு. எல்லா கட்டணத்தையும் உயர்த்திட்ட. பத்திரப்பதிவு துறையார் இத்தனையும் செஞ்சிருக்கீங்க. இந்த ஆட்சியில என்ன மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க? நீங்க மட்டும் அனுபவிக்கிறீங்க. அனுபவி ராஜா அனுபவி. இன்னும் 1 வருஷம் தான் தம்பி. இந்த ஆட்டம் பாட்டம் தமிழ் மக்கள் மத்தியில எடுபடுமா? இந்த தாய்நாடு ஓட்டு போடுவார்களா? நேற்றைக்கு முன்தினம் நடந்த ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கூத்த பார்த்திருப்பீங்களே, யூடியூப்ல பாத்தீங்களா? இப்பவே வாரிசு அனுப்பிச்சு விட்டாங்க. மன்னர் காலத்துலதான் மேடையில் அமர்ந்திருப்பாங்க. விழா நடக்குதுன்னா இப்ப திருமல் நாயக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம எங்க போயிருக்கோம்? திருமல் நாயக்கர் உட்கார்ந்துருக்காரு. விழா நடத்துனாங்க. அது யாருப்பா? திருமல் நாயக்கர். பக்கத்துல இளையராஜா, அவரோட அதுக்கடுத்த இளையராஜா, அதுக்கடுத்த போறது, இப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க வாரிசு அரசியல ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்த காரியங்கள் தெரியாதா? இந்த மக்களை ஏமாத்திட்டவன் நீ வந்திருக்க. அப்படிப்பட்ட அறிய இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அரங்கேற்றி இருக்காங்க. பார்த்தா உதயநிதி முதல் நாள் வரைக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டுல இறந்த மாடுபிடி வீரருக்கு, அந்த வீரருக்கு நிதி ஒதுக்கல. இங்கே சோழராஜா தலைமையில ஆர்ப்பாட்டம், எங்க சித்தன் தலைமையில ஆர்ப்பாட்டம் நடக்குது. பணத்தை வாங்க மாட்டோம், அந்த உடலை வாங்க மாட்டோம், இது போராட்டம் நடக்குது. ஆனா செவிசாய்த்தாரா? ஏதாவது செஞ்சாரா முதலமைச்சர்? சரி, இங்க இருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டா எழுதி அனுப்பியிருக்கு, வருவோம், வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அதான் செய்தியாளர்கிட்ட சொன்னாங்க. ஆனா அடுத்த நாள் நம்ம உதயநிதி தொடங்கி வைக்கிறாருன்னு சொல்லி மதுரை விமான நிலையத்தில் வந்த உடனே 3 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க.
எப்படி ஆட்சி பாருங்க. ஏன்னா உங்க ஆட்சியில கலாச்சாரம் குடித்து இறந்தா 10 லட்சம் ரூபாய், வீர மரணம் இதா 3 லட்சம் ரூபாயா? இதான் உங்க ஆட்சி லட்சணமா? கலாச்சாரம் எடுத்தவனுக்கும் உதவி கொடுப்பீங்க. எவ்வளவு மோசமான ஆட்சி இந்த ஆட்சியில நடக்குது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஆட்சியில 10 வருஷம் நான் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர். நான் அறிவிட்டு நான் வரிய சட்டமன்றத்தில் பேசியா அமைச்சர் பேசு. எங்க காலத்துல 98% பொங்கல் பரிசு வாங்கியிருக்காங்க, பொங்கல் தோப்பு வாங்கியிருக்காங்க, கொடுத்தவன்னா. ஆனா எடப்பாடியார் காலத்துல பொங்கல் தொகுப்போடு 2500 ரூபாய் கொடுத்தாருல்லவா, 99 விழுக்காடு கொடுத்தோம். இன்னைக்கு எவ்வளவு? 32 லட்சம் பேர் மக்கள் வாங்கல. போ வேணான்ட்டான், உன் பொங்கல் தொகுப்பு வேண்டான்ட்டான். நீ என்ன வந்தோடனே எங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன. நீ வந்து செஞ்சையா? நீ அடுத்த வருஷம் கொடுப்பாரா துறைமுருகன் சொல்லிட்ட. அடுத்த வருஷம் தேர்தல் மக்களுக்கு தெரியாதா? நீ அடுத்த வருஷம் பொங்கல் தொகுப்பு 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, வீட்டு வீட்டுக்கு தங்க கட்டியே கொடுத்தாலும் சரி, அடுத்த ஆள போது எடப்பாடியா ஆளப்பாட கட்சி அண்ணா திமுக எழுதி வச்சுக்க. ஒரு முறைக்கு மறுமுறை திமுக ஆட்சியில் வந்தது கிடையாது. என் தலைவன் 3 முறை முதலமைச்சர் ஆகிறவர். அரியாலம் பூசியவன் அரசியல் பண்ண முடியுமா என்று வீரவசனம் பேசிய கருணாநிதியை கோட்டை பக்கமே 11 ஆண்டுகள் வனவாசம் போக வைத்தவர் என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா 2 முறை 6 முறை ஆட்சியில் அமர்ந்து கட்சியில் ஆட்சியில் அமர வைத்தவர், அழகு பார்த்தவர் அம்மா அவர்கள். 2 முறை வெற்றி பெற்றவர். 2016 எடுத்துக்க, நான் சவால் வருகிறேன். புரட்சி தலைவர் இருக்கும் வரை திமுக கூட்டணி இல்லாமல் 79 ஜெயிச்சது. அது பிறகு ஒரு முறையாச்சு நீ ஜெயிச்சிருக்கியா? கூட்டணி இல்லாமல் ஜெயித்ததுண்டா? கூட்டணி வைத்துக் கொண்டு நீ கும்மாளம் போடுகிறாயே. இன்னைக்கு உன் கூட்டணி இருக்கவங்களே சொல்றாங்களே, என்ன பேசுறாங்க? இந்த சொல்ற வர அலங்காநல்லூர் ஒரு சம்பவத்தை விட்டுட்டு போயிட்டேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல உதயநிதி வந்தாருப்பா, தொடங்கினார்ல. பச்சை கொடி காட்டிய வேந்தன், அடுத்த வேந்தன் வந்துட்டார். பச்சை கொடி காட்டிய வேந்தன் கலைஞர் கூட என்ன செய்ய பார்த்து அவமான ஸ்டாலினை கொண்டு வந்தார் பக்கத்தில் வச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் ஸ்டேட் எதுவும் ஸ்டேட் தான் நேரடியா களத்தில் இறங்கிட்டார். இன்ப நிதியை கொண்டு வந்துட்டாங்க. அவர் யூகேல படிக்கிறாங்க, இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அந்த பக்கத்தில் உட்காந்து உட்கார்றதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரியினத்து போடுறார் சீட்டுக்கு. அப்புறம் எந்திரிச்சு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு ஆகி போச்சு. இது புரோட்டோகால் பிரகாரம் தான் நான் செஞ்சேன். ஏன்னா ஒரு பெண் கலெக்டர் என்ன சொல்றீங்க? ஆண் கலெக்டரே அல்லாடுறாங்க, பெண் கலெக்டர் எங்க செய்யறது? அவங்க ஒரு இது பண்ணிட்டாங்க. சொல்லி பக்கத்தில் உட்காந்தெல்லாம் உட்காரு, மக்கள் கொடுத்துருக்காங்க, அனுபவி. என்ன சொல்றீங்க? இருக்கும்போது அனுபவிச்சு கொடுங்கப்பா. உங்களுக்கு அந்த சூட்சமா தெரியலப்பா, தெரியலையே, நாங்கள் என்ன செய்வேன்? இருந்தாலும் நாங்கள் அப்படி போக மாட்டோம். நாங்கள் என்னைக்கும் மக்கள் தொண்டனா தான் இருப்போம். மக்கள் பையன் தான் எங்களுக்கு எப்ப அந்த தெரியலையே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு என்னன்னா, அவங்க பக்கத்துல உதயநிதி உட்கார்ந்துருக்காரு, நாகப்பகன் தம்பி அமைச்சர் மூர்த்தி, மாண்புமிகு அமைச்சர் உட்கார்ந்து, அது பக்கத்துல இன்ப நிதி கூட வந்து அவர்கள் நண்பர்கள் அவருக்கு எல்லாம் யூனிவர்சிட்டியில் அவர் வந்துட்டு ஒரு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற ஒரு புரோட்டோகால் இருக்கு. அறையில் வச்சு அமைச்சு யாருக்கு வேணாலும் சால்வ் போடலாம், போடக்கூடாதுன்னு அல்ல. ஆனால் பப்ளிக் மீட்டிங், பப்ளிக்ல ஒரு அரசு விழாவில் ஒரு அமைச்சர் என்ன செய்யறாரு? பக்கத்தில் இவர் இருக்காரு, நம்ம பிடிஆர் பண்றது என்ன தன்னாலும் கெத்து தான் மேல் மக்கள் என்ன சொல்ற? நான் ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரை, மூர்த்தி தான் பேசினார். நான் ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரைன்னு பேசிய அந்த மூர்த்தி என்ன செய்யறாரு? அவங்க பக்கத்துல திண்டு போட்டுருப்பாங்கல்ல, திண்டம் இந்த மேடையில போய் எங்கிட்ட போகக்கூடாதுக்காக ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. உங்க எல்லாம் கொடுப்பாங்களா?
உங்க மீட்டிங் எல்லாம் உங்க மாநகராட்சி மீட்டிங்ல கொடுப்பாங்க. அதை சாப்பிடுங்க, பிஸ்கட் சாப்பிட்டு ஏதோ ஒன்று 2 தூள் இன்ப நீர் தொடையில விழுந்துருச்சா ஓடி போய் தொடங்க. யாரு? மூர்த்தி. இப்பவே துண்டு போட்டுட்டாரு. அடுத்து எனக்கு அமைச்சர் கொடுங்க இன்ப நிதி, உங்களுக்கு சாமிலாம் போட்டேன், பட்டு வேசையெல்லாம் போட்டேன், உள்ள அப்படின்னு சொல்றது இப்படி போடுறோம். ஆனா கெத்தா நம்ம பிடிஆர் பணத்தியாராஜ உட்கார்ந்துருக்காரு. அதான் கெத்து. ஒரு ஆள் இப்படின்னா ஒரு ஆள் அப்படி இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. பாத்தீங்கன்னா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம், ஒரு பெண் எந்த அளவுக்கு இதுவரைக்கும் நம்ம பார்க்காத சம்பவம், கேட்காத சம்பவங்க இந்த ஆட்சியில் அரங்கியது. எத்தனை அட்டுடிகள் நடந்தாலும் சரி அத்தனையும் நம்ம பொறுத்திருக்கோம். மக்கள் கொய்த்து போயிருக்காங்க. அதை நம்ம கையில் எடுத்த பிறகுதான் அதுக்கு வருது வெளியே. இன்னும் யாரும் சார் கண்டுபிடிக்கலையே, இன்னும் கண்டுபிடிக்கல நீங்க. அதாங்க இது இருக்கு. ஆனா நிச்சயம் மக்கள் யார் அந்த சார் விடமாட்டார்கள். அந்த சாரை நீங்க வெளிக்கொண்டு வரணும். இந்த மாதிரி மோசமான ஆட்சி இன்னைக்கு நான் சொன்னது மாதிரி கள்ளச்சாரை ஒரு பக்கம், போதைப் பொருள் விற்பவனா திமுகவில் இருக்கான் நிர்வாகியாக. ஒண்ணு கட்டி கேட்க முடியல. இந்த மாதிரி நிலைமை இருக்கு. இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். இந்த மாற்றக்கூடிய வல்லமை 2026 நம் எடப்பாடியாருக்கு மட்டுமே இருக்கு என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அம்மா புரட்சி தலைவருடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவோம், செயல்படுத்துவோம். அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை, திறமை நம்மளின் ஒருவர், நமக்கானவர், மக்களின் முதல்வர் நம்முடைய எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிந்து புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் பெருவிழா சூடோடு இந்த இன்ஸ்பெக்டர் ஆரம்பிச்சு விட்டார். அப்பா ஜெயிலுக்கு சூடோடு இறங்கி அனுப்பிச்சு விட்டார். எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் செய்யறீங்க? நீங்க சரியில்லை இன்ஸ்பெக்டர், இப்படி செய்யக்கூடாது இன்ஸ்பெக்டர் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்து, நீ வாப்பா நான் செல்லூர்ல தான் இருப்பேன், கைது பண்றேன், வந்து கைது பண்ணுங்க. சிறைச்சாலையை இங்கே கட்டப்பட்டதுல நாங்கள் அதெல்லாம் பயந்தவன் அல்ல. இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்து அரசியல் பண்றவங்க கிடையாது. நீ ஏன் நான் மேடையில் இருக்கும் போதே நீ கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்கிறீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டர்ல எத்தனை இன்ஸ்பெக்டர் நாங்கள் பார்த்தோம். இந்தியா அண்ணாமலை ஒரு இன்ஸ்பெக்டர் மலையான மாதிரி இருந்தார். இப்படிதான் நம்ம மோகன் அவருக்கு எம்பி மோகன் அவருக்கு ஓட்டு கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் நாங்க திருமணம் படிச்சோம் பேசுறோம். மீட்டிங்ல வந்து சேர்லாம் தூக்கி அடிச்சாரு, இப்படி அடிச்சாரு, அங்கே அடிச்சாரு. நான் போய் கேட்டேன், யானை மாதிரி இருக்குன்னு பயந்து சத்தியமாக அப்ப கேட்டேன். அப்ப நான் சாதாரண மாவட்ட செயலர், என்ன சேரெல்லாம் உடைக்கிறேன், கலவரம் பண்ணதே இங்க இருக்க மிஸ்ஸா பாண்டியன், உனக்கு தெரியும் துணைமையே கத்தி கொடுத்துருவாங்க. அவங்க வண்டியை சேதமாக்குறது அவங்க. இங்கே கட்சிக்காரங்களாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட அடிபட்டிருக்காங்க. அந்த தோழர்கள் இப்போ திமுக கூட கொண்டு இருக்காங்க. அது ஒரு அந்த தோழர்களுக்காக நான் தான்ப்பா போராடுனேன். இதே செல்லூர் ராஜு தான் இங்கே தான் பேசுனேன். அதுக்கடுத்து நம்ம ஆட்சி வந்து நம்ம எங்கே போனார்னே தெரியும். நாம அந்த மாதிரி எங்களுக்கு பேர் என்னப்பா, பூமிநாதன். பேர் நல்லா இருக்கும், பூமிக்கே நாதன். பூமி நல்ல அடக்கி வாசிங்க, பூமி சட்ட ஒழுங்கை பாதுகாருங்க என்று கேட்டு இந்த நாள் இதுவரைக்கும் என்னுடைய பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு தெற்கு தொகுதி சார்பாக நம்முடைய அது டிஎம் கோர்ட் அருகாமையில் கூட்டம் நடைபெறுகிறது. அனைவரும் வாங்க, வாழ்த்துக்கள். நன்றிமா.